ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மகாபெரிவா ரொம்ப அழகாக அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் ஜோதிஷம் மூலமாகவும் காரண காரியங்களை விளக்கி தீர்த்து வைப்பார். அப்படி ஒரு முறை ஒரு வட இந்தியருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை எப்படி தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு வட இந்தியர் நம்ம மகாபெரிவாவை தரிசனம் செய்யறதுக்காக ஸ்ரீமடம் வந்திருந்தார். மகாபெரிவாவை தரிசனம் செஞ்சுட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக அவர் முன்னாடி நின்றுட்டார். மகாபெரிவா அவரை அப்படியே பார்த்துட்டு இருந்தவர், என்ன ஏதோ ஒரு சந்தேகத்தோடு நிற்கிற மாதிரி இருக்கே, என்ன சந்தேகம் உனக்கு, கேளுங்கோ அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டது தான் தாமசம். அந்த வட இந்தியர் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மகாபெரிவா, நம்ம அனுமன் வாயுபுத்திரன் இவருக்கு வட இந்தியாவில் ஜாங்கிரியால் செய்யப்பட்ட மாலையை சாத்தி வழிபடுறா. அதே தென்னிந்தியாவில் உளுத்தம் வடையா மாலையாக செஞ்சு வழிபடுறா. இது ஏன் அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த பெரியவா மெல்ல சொல்ல ஆரம்பித்தார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதை நல்லா தெரியும். நம்ம வாயுபுத்திரன் ஆஞ்சநேய பகவான் பச்சிளங்குழந்தையாக இருக்கிறச்ச அந்த சூரியனை பழம்னு நினச்சிண்டு செவச்சவன் இருந்ததா, அது பழம்னு நினச்சிண்டு அதை சாப்பிட்றதுக்காக ராக்கெட் வேகமாக அந்த சூரியனை நோக்கி ட்ராவல் பண்ணார். அதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே திகைப்பாக இருந்தது. அதே சமயத்தில் ராகு பகவான் சூரியனை இந்த கிரகண காலத்துக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் அந்த சூரியனை நோக்கி மெல்ல நகர்ந்துட்டு இருந்தார். ஆஞ்சநேயரோட அந்த ஸ்பீடுக்கு ராகு பகவானால் ஈடு கொடுக்க முடியல. இந்த ரேஸில் ராகு பகவான் தோற்று போயிட்டார். அந்த நிகழ்ச்சியோட முடிவாக ராகு பகவான் ஒரு அங்கீகாரம் அனுமனுக்கு கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டால், யார் ஒருவர் தனக்கு பிரியமான அந்த உளுத்தம் பருப்பு உளுந்து தானியத்தை உணவு பண்டமாக செஞ்சு அவருக்கு சாத்தராலோ ஆஞ்சநேயருக்கு மாலையாக கொடுக்குறாலோ அவளை தான் பிடிக்கிறதில்ல அப்படின்னார். அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருந்தார் ராகு பகவான். அந்த உணவு பண்டம் எப்படி இருக்கணும்னா அவரை போலவே வளைஞ்சு நெளிஞ்சு, அதாவது பாம்பு இல்லையா, அந்த பாம்பு மாதிரியே வளைசலாக இருக்கணும். அப்படி மாலையாக செஞ்சு யார் ஒருத்தர் ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபடுறாலோ அவளை தான் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதும், தன்னால் ஏற்படக்கூடிய ராகு தோஷத்துலேருந்தும் நிவர்த்தி செய்வதாகவும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தார். அதனால தான் எல்லாரும் உளுத்தம்பருப்பில் வடையா ஜாங்கிரியாக செஞ்சு போடுறார். ஜாங்கிரி அல்லது வடை இது ரெண்டுமே பேசிக் ரா மெட்டீரியல் என்ன, உளுந்து தான். இது உப்பா தென்னிந்தியாவிலையும் இனிப்பா வட இந்தியாவிலையும் செய்கிறா. அதுக்கான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, தென்னிந்தியாவில் உப்பு விளைச்சல் ஜாஸ்தி, வட இந்தியாவில் சர்க்கரை அதாவது கரும்பு விளைச்சல் ஜாஸ்தி. இதனால தான் அவள் உளுத்தம்பருப்பை இனிப்புல தோச்சி ஜாங்கிரியாக மாலை செஞ்சு ஆஞ்சநேயருக்கு வழிபடுறா. நம்ம வட இந்தியாவில் உப்பையும் மிளகையும் சேர்த்து வடையாக செஞ்சு மாலையாக சாத்துறா. எது எப்படி இருந்தால் என்ன, நமக்கு ராகு தோஷம் நம்மளை விட்டு போனால் போதும், அவ்வளோதானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இடின்னு சிரித்தார் நம்ம மகாபெரிவா. இப்படி நமக்கு ராகு தோஷத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம மகாபெரிவா சொல்லி கொடுத்துருக்கார். நாம் கூட நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தின் மூலமாக. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கரா.